சினி ஃபீல்டே இவங்க ஆட்டி படிக்கிறாங்க. என்னென்னா இப்போ சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய பவுன்சருங்கள்லாம் அந்த பகுதியிலேருந்து வர்றதால இதை வீரமணி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி எதனா நடிகர் கால் ஷீட் தரலன்னா அவனை இட்டுட்டு வந்து அடிக்கிறது, எதனா ஒரு நடிகை தரலன்னா அவங்கள டார்ச்சர் கொடுமைப்படுத்துறது நடிகைங்களை. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நண்பர்களோட போயிட்டு இருக்கப்போ ஸ்ட்ரீட் ஃபைட்டிங்கில் கொஞ்சம் யாரையாவது கொடுப்போனா யாரையாவது போட்டு அடிச்சிடுறது. காலப்போக்கில் அது என்ன ஆகுது, ஒரு கும்பலை ஒரு தயார் பண்ணிட்டு இவர் ரவுடிசம் தொழிலில் இறங்குறாரு. ஒரு இவ்வளோ பெரிய ரவுடின்றாங்க. ஒரு காலத்தில் அம்மனமாக, அதாவது அரை நிர்வாணமாக காவல் நிலையத்தில் இட்டு போய் சுங்க கைட்டின வரலாறுலாம் இருக்குது. இப்படி தான் வீரமணி, தோட்டம் சேகர், நிறையா மயிலேஷ் சிவகுமார் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங் இருக்கிற ரவுடிங்லாம் ஏதாவது ஒரு கட்சியில் போவாங்க. அப்போ வந்து ஏடிஎம்கே உடைய ஒரு மிகப்பெரிய மறைமுக ஒரு கூலிப்படியாக மாறுது. சொல்கிற வேலையை செஞ்சால் வீரமணி இறந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1000 போலீஸ் பாதுகாப்பு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷச்செடியை காவல்துறை அழித்தது. காவல்துறைக்கு அந்த பகுதியில் எல்லாருக்குமே நல்ல பேர் ஆயிடுச்சு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். அயோத்திக்குப்பம் வீரமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அயோத்திக்குப்பம், அவருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீகமே அயோத்திக்குப்பம் கிடையாது. அவங்களுடைய பூர்வீகம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியிலேருந்து பிழைக்க வந்தவங்க தான் இந்த எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா ஆசியாவின் மிகப்பெரிய விஷயம் இந்த மெரினா. நிறைய பேருக்கு வாழ வழி இல்லாதவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஊர்லேருந்து நிறைய பேர் வந்தாங்கனாலுமே மெரினா கடற்கரையில் தான் தஞ்சம் போடுவாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர், இப்போ கலைஞரே எடுத்துக்கோங்க, கலைஞரும் சிவாஜி கணேசனும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெரினா கடற்கரையில் தான் தஞ்சம் புகுந்துட்டு வேர்க்கலையை சாப்பிட்டின்னு ஒரு மஞ்சா பேக் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வரலாறு. மெரினான்றது பல பேரை வாழ வச்சுருக்கு, பல பேரை சிதைச்சிருக்கு, பல பேருடைய வாழ்க்கை சிதைஞ்சம் போயிருக்கு. அப்போது இந்த மெரினா அயோத்திக்குப்பம் வீரமணி பார்த்திங்கன்னா இந்த மெரினா கடற்கரைக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்க குடும்பத்தோட ஃபஸ்ட்டு வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவங்க தஞ்சம் புகுந்த இடம் வந்து அயோத்திக்குப்பம். என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மீனவர் சமுதாயம் அடைக்கலமாக போகிறாங்க. அங்கே இருக்க மீன்பிடி தொழில், அங்கே இருக்க மீன் வியாபாரம் செஞ்சு பிழைக்கலான்ட்டு தான் இவங்க வந்தாங்க. இவங்களுக்கு பூர்வீகம் திருவல்லிக்கேணி கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்திங்கன்னா அயோத்திக்குப்பம் வீரமணிக்கு ஒரு 5-6 அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, ஒரு தங்கச்சியாக இருக்காங்க. ஆனால் நம்ம அவங்க பேரைன்னா நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா பேரை சொல்லி யாரையும் பெரிய ஆள் ஆகக்கூடாது. ஏன்னா இப்போ அவங்க அடுத்த கட்ட நம்ம பேர் சொன்னால் நாமளே அவங்கள அடுத்து ஒரு ரவுடிசத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளாக நம்ம உருவாக்குற மாதிரி இருக்கோம். அவர் கூட பிறந்தவங்க, இந்த கூட பிறந்த ஒரு 5-6 பேர் இருக்கிறப்போ இவர் வந்து பெரியவர். இப்போ வீட்டில் ஒருத்தர் பெரியவர் இருக்காருன்னா உங்கள் வீட்டில் யாருமா பெரியவர், அவர் தாங்க வீரமணி தாங்க பெரிய ஆள் அப்படின்ற பெரியவர்ன்ற பட்டம்தான் அவர் சுமந்தாரே தவிர டோட்டல் தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் அவரை வந்து பெரியவர் சொல்கிறவோ இல்லை மக்களால் அவர் சொன்னதோ கிடையாது. அவங்க வீட்டில் பெரியவர் எங்கம்மா, அம்மா அண்ணன் இருக்காரா அப்படின்னு கேட்குறப்போ பெரியவர் அப்படி தான் சொல்லுவாங்க. இவர் காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு, தனக்கு வந்து தன்னுடைய நண்பர்களோடு போயிட்டுருக்கப்போ ஸ்ட்ரீட் ஃபைட்டிங்கில் கொஞ்சம் யாரையாவது கொடுப்போனா யாரையாவது போட்டு அடிச்சிடுறது. காலப்போக்கில் அது என்ன ஆகுது, ஒரு கும்பலை ஒரு தயார் பண்ணிவிட்டு இவர் ரவுடிசம் தொழிலில் இறங்குறாரு. இதுதான் இவர் ரொம்ப சின்னது. இதுக்காக காவல் நிலையத்தில் அரை டவுசரு துணியெல்லாம் வந்துட்டு ஜெட்டியோட உட்காந்த வரலாறுலாம் இருக்குது ஸ்டேஷனில். ஒரு இவ்வளோ பெரிய ரவுடின்றாங்க. ஒரு காலத்தில் அம்மனமாக, அதாவது அரை நிர்வாணமாக காவல் நிலையத்தில் இட்டு போய் சுங்க கைட்டின வரலாறுலாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அப்போ இவர் வந்து ஒன்றுமே கிடையாது, இட்டு போய் காவல்துறை செம்ம அடிப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, எல்லா ரவுடிஸுக்கும் ஒரு ஃபார்முலா என்னென்னா, நம்மளை போலீஸ் தொடக்கூடாதுன்னா நம்ம எதனா ஒரு கட்சியில் போய் சேர்ந்துடணும். கட்சின்றது ஒரு பாதுகாப்பு. வட்டச்செயலாளர் பேசுவார், கவுன்சிலர் பேசுவார், எம்எல்ஏ பேசுவார், அப்படின்றது தான். இவங்க பண்ணக்கூடிய அஃபென்ஸுங்களை கட்சிக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறது. இப்படி தான் வீரமணி, தோட்டம் சேகர், நிறையா மயிலேஷ் சிவகுமார் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங் இருக்கிற ரவுடிங்லாம் ஏதாவது ஒரு கட்சியில் போவாங்க. அப்போ வந்து ஏடிஎம்கே உடைய ஒரு மிகப்பெரிய மறைமுக ஒரு கூலிப்படியாக மாறுறாரு. சொல்கிற வேலையை செஞ்சால் ஏதாவது காசு கிடைக்கும், அப்போ வருமானம் இல்லை. அப்போ வடச்சென்னையிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்பர் ரொம்ப முக்கியம்.
கூலிப்படையாக அதிகமாக வச்சுட்டு ஒரு கட்டத்தில் இவங்க வந்து ஹார்பரு இந்த ஏரியாலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய லெவலில் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய நபராக மாறுறாங்க. அப்படி மாறுறப்போ அவருக்கு சில எதிரிகள் உருவாகிறப்போ ஒரு மர்டர் ஆகுது. அந்த மர்டர்லேருந்து இவர் கொஞ்சம் பேர் அடிபட்டவுடனே சினிமாவுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா ஆட்கள் வந்து காசிமேடு எல்லாம் இருந்தெல்லாம் போவாங்க. கல்மண்டபம், காசிமேடு, ராயபுரம் இந்த பகுதியிலேருந்து பார்த்திங்கன்னா துணை நடிகர்கள் நடிக்கிறதுக்கு சினிமாவுக்கு ஆள் வேணும், நல்ல வாட்ட சட்டமாக வரப்போ நார்த்து மெட்ராஸில் எடுக்கப்போ அதிகப்படியாக காசிமேடில் ஒரு எடுக்கிறப்போ சினி ஃபீல்டில் இவங்களுடைய என்ட்ரி வருது. சினி ஃபீல்டில் என்ட்ரி ஆனோடனே அதில் இருக்க மைனஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு ஒரு கட்டத்தில் சினி ஃபீல்டை ஆட்டி படிக்கக்கூடிய ஒரு நபராக வீரமணி வராரு. அப்படி வர்றப்போ நாளுக்கு நாள் அவருடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அஃபென்ஸ் இருக்குது. காவல்துறை கிட்ட நெருங்குவாங்கன்ட்டு ஏடிஎம்கேல போயிட்டார். இப்போ ஏடிஎம்கேல அந்த மாவட்ட செயலாளர் வந்து தோட்டம் சேகர் இவங்க செய்யக்கூடிய குற்றங்களுக்கு எல்லாமே துணை போய் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலையிட்டு மறைமுகமாக தலையிட்டு காவல் நிலையத்திலலாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இதுதான் இவ்வளோதான். இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வரலாறே கிடையாது. இவங்க வந்து பெரிய ரவுடிசமும் கிடையாது. ஏரியா விட்டு ஏரியாலாம் போய் எவனையும் வெட்டினதா வரலாறே கிடையாது. இவனுங்களுக்கு ஒரு மாஸ் என்ட்ரி என்னென்னா வேலை வெட்டி இல்லாத இளைஞர்களை மூளை செலவு செஞ்சு அண்ணங்கெத்து அப்படின்னு சொல்லி மூளை செலவு செஞ்சு எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த இளைஞர்களை மூளை செலவு செஞ்சு சமூக விரோத செயல்களை செய்ய வச்சு எல்லாரையும் அடிக்கிறது, வெட்டுறது, இவங்க செய்யக்கூடிய மர்டரை இன்னொருத்த மேலே பழி போட்டு சரண்டர் ஆகுது, இது போல் பண்ணி இந்த கேரக்டர் தான் வீரமணி. இதுக்கு நடுவில் இவருக்கு ஒரு போஸ்டிங் தமிழ்நாடு மீனவர் சங்க தலைவராக வரப்போ இவர் என்ன பண்ணார், பல குப்பத்தில் நெட்வொர்க்கு கிடைக்குது. மீனவர் சங்கம்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய ஒரு நெட்வொர்க்கில் இவங்க என்ன பண்ணுறாங்க, அஃபென்ஸ் பண்ணுறது கப்பல் ஏறி போய் எதனா ஒரு கடலோரம் இருக்கக்கூடிய ஒரு குப்பத்தில் போய் தஞ்சம் மாறுது. இப்படி நாளுக்கு நாள் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்தில் சினி ஃபீல்டே இவங்க ஆட்டி படிக்கிறாங்க. என்னென்னா சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய பவுன்சருங்கள்லாம் அந்த பகுதியிலேருந்து வர்றதால இதை வீரமணி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி எதனா நடிகர் கால் ஷீட் தரலைன்னா அவனை இட்டுட்டு வந்து அடிக்கிறது, எதனா ஒரு நடிகை தரலைன்னா அவங்கள டார்ச்சர் கொடுமைப்படுத்துறது நடிகைங்களை. இது உள்ளுக்குள்ளேயே ஒரு விஷயம் பகிர்ந்துட்டுருக்கப்போ இது அம்மாவுக்கு அந்த டைமில் இருக்க ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு, ஏன்னா இப்போ அந்த லோக்கல் காவல்துறை அதிகாரிகள்லாம் வீரமணி கூட செட் ஆகிடுறாங்க. செட் ஆகிட்டவுடனே அவர் வந்து அவருக்கு மறைமுக சப்போர்ட் இருந்ததால் அவங்களால ஒன்றையும் பண்ண முடியல. இந்த பக்கம் மயிலை சிவகுமாரையும் வீரமணி சொன்னால் எடுபிடி வேலை மாதிரி ரொம்ப ஈக்குவலான ரவுடி கிடையாது. கூலிப்படைக்கு சொன்னால் செய்கிற மாதிரி சிவகுமாரை பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த தருணத்தில் வீரமணியுடைய அராஜகம் ஓவராகுதுன்னு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக வருதுன்ட்டு காவல்துறை தலைமை இயக்குனருக்கு மெசேஜ் போகுது. மெசேஜ் ஒரு கட்டத்தில் போகிறப்ப தான் வீரமணியை முடிச்சாகணும் அப்படின்னு ஒரு போலீஸ் தரப்புலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக அம்மா நாலேஜுக்கு போகுது. அப்படி போகிறப்ப பார்த்திங்கன்னா அப்பயும் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, எதிர்கட்சிக்கான ஒரு கட்சி அந்த கூட்டத்தில் போய் மிகப்பெரிய கலவரத்தை பண்ணி ஆளுங்கட்சி மேலே பழைய போகிறாரு. அந்த வெறுப்பை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இவனை காலியே பண்ணிடணும் வீரமணியை, இனி விட்டால் எல்லாருக்குமே, ஏன்னா சினி ஃபீல்டை வந்து வாழ வச்சது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தான். அந்த காட்சிக்கு கெட்ட பேர் வருதுன்றப்போ இவனை காலி பண்ணியே அவனன்ட்டு வளர்த்த கடா மாறலப்பா, இது மறைமுகமாக இருக்க வேண்டியது நேரடியாக வருதுன்ட்டு ஒரு கட்டத்தில் வீரமணியுடைய வாழ்க்கையை ஃபினிஷிங் பண்ணுறாங்க. வீரமணி இறந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1000 போலீஸ் பாதுகாப்பு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷச்செடியை காவல்துறை அழித்தது. காவல்துறைக்கு அந்த பகுதியில் எல்லாருக்குமே நல்ல பேர் ஆயிடுச்சு. என்னென்னா அடுத்து ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க குடும்பத்தில் வளரக்கூடாதுன்னு காவல்துறை அவங்க குடும்பத்தையே ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணி அடுத்து ஒரு லீட்ரு அயோத்தி குப்பத்தில் வளர விடாமல் தடித்த பெருமை காவல்துறைக்கு இந்த இடத்துல கிடைச்சிது. என்னென்னா எந்த ஒரு குற்றம் செயல் செய்கிறப்பையும் ஒரு சமூக விரோதியை சின்னதாக இருக்கிறப்பையும் மொழியிலே கிள்ளி எறிஞ்சிருந்தா அயோத்தி குப்பம் வீரமணி மாதிரி ஒரு நபர்கள் சமூகத்துக்கு மட்டுமல்ல சினிமா துறையிலும் நுழைஞ்சு இன்றைக்கி சினிமா நடிகர்கள்லாம் மட்டும் இல்லாமல் கட்சிக்காரங்க பப்ளிக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கை பயன்படுத்தக்கூடிய நபராக மாறினாங்க. ஆனால் இவர் அந்த பகுதி தான் பண்ணாரே தவிர மற்ற இடம் வரலை. மத்திய சென்னையோ வட சென்னையிலோ இவருடைய ஆதிக்கம் அந்த அளவுக்கு இல்லை. தென் சென்னையில்
வட சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 ஏரியாவில் இது இருந்து கொண்டு மற்ற ஏரியாவை கூலிப்படையை வச்சு ஆப்ரேஷன் பண்ணதால் திரைக்கு மறைவாக இவர் பண்ணக்கூடிய காரியங்கள் நிறைய வெளியில் வரல. இன்னும் காவல்துறை வீரமணி வாழ்ந்த அந்த 95லேருந்து 2000 வருஷத்துக்குள்ளே பண்ணியிருந்தா இவரால் யாராவது சாகடிக்கப்பட்டு கடல்லெல்லாம் போட்டாங்களா என்ற என்கொயரிலாம் பண்ணியிருந்தா மிகப்பெரிய அளவில் வீரமணி வந்து 2001 விட அதுக்கு முன்னாடியே என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்கன்றது தான் நம்மளுடைய இதுவே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வீரமணிக்கு அப்புறம் இன்னொரு ரவுடியை ஃபார்ம் பண்ண முடியாமல் அந்த ஏரியாவே டோட்டலாக காவல்துறை கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெற்றிமாறன் பண்ணக்கூடிய தப்பு தான் சிவகுமாரை வச்சு எப்படி படம் எடுக்கிறாங்கன்னா அதேமாரி வீரமணியை வச்சு அந்நிய தேதியில் ஒரு சில டைரக்டருங்க வீரமணி ஒரு பெரிய ஆள் அப்படி சொல்லி சிவமணின்ட்டு ஒரு படம்லாம் எடுத்து சரத்குமார்லாம் நடிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டருங்களை ரொம்ப பூஸ்ட் பண்ணி சினிஃபீல்டில் வீரமணியை வேறு மாதிரி ஒரு சிவமணி மாதிரி ஒரு கேரக்டரை செட் பண்ணி ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி கேரக்டருங்க மோசமான கேரக்டருங்களை வந்து ஹீரோயிசமாக பண்ணி சினிமா இண்டஸ்ட்ரியில் வருமானம் வரணும், அவங்களுடைய டிஆர்பி ரேட் ஏற்றணும், அவங்க வாழணுன்றதுக்கோசரம் இப்போ ஒரு சினிமாவை இளைஞர்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்க்குறப்போ இது போல் விஷயங்களை ஹைலைட்டாக எடுத்து அன்னைக்கு காலகட்டத்திலேயே வீரமணியை எப்படி வச்சு படம் எடுத்தாங்களோ எடுத்து எப்படி அந்த தலைமுறைகளை சீரடித்தாங்களோ இன்றைக்கி இந்த சிவகுமார் போன்ற ஒரு சமூக விரோதிகளை படமாக ஆக்கி இன்றைக்கி இளைஞர்களை சீரழிக்க வெற்றிமாறன் போல் ஒரு டைரக்டர் நாங்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கோம், சினிமாவை வந்து நாங்கள் இது போல் சமூக விரோதிகளை தொடர்ந்து எடுப்புன்ற ஒரு பதிவை பண்ணுறாங்கன்றது தான் நம்மளுக்கு வருத்தத்தை தருது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.